அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 14/4/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 - 4:30 மணி வரை. குளிகை 12 - 1:30 மணி வரை. யமகண்டம் 9 - 10:30 மணி வரை. இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதற்கெல்லாம் சரியான முறையில் நம்ம பரிகார பலன்கள் செய்யும்போது நல்லதொரு பலன்கள் கிடைக்குங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய முக்கியமான நாளாக அமைகிறது. இன்று நண்பர்களோடு தொடர்பு கொள்வீர்கள். புதிய நண்பர்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய திடமான முயற்சி மூலமாக இன்று உங்கள் பணியில் நல்ல பலன் காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அன்பை துணையிடத்தில் தடையின்றி வெளிப்படுத்துவீர்கள். இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிக்க விரும்புவீர்கள். இதனை உண்மையாக உங்களால் செய்ய முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சி பெற்று காணப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக மேற்கொள்ள முடியும். பணிகளை முடிப்பதற்கு அதிகமான முயற்சி எடுப்பீர்கள். இன்று நீங்கள் வெற்றி பெறும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக அமைகிறது. இனிமையான உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். பணிக்கு சிறந்த அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலைப்படக்கூடிய வகையில் சில குழப்பங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். என்றாலும் இன்று சராசரியை விட சற்று சிறப்பாக காணப்படும் நாளாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். பணியில் தாமதங்களை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. துணையின் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பீர்கள். இது உங்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கும் விதமாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். அதிக பணிகள் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக அமையலாம். நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள். இன்று தன்னம்பிக்கை உருவாக்கிக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. பணியில் தவறுகள் நேராமல் இருக்க திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கு வாய்ப்புள்ளது. இன்று உங்களுக்கு அது கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. தொடை மற்றும் கால் வலியால் பாதிக்கப்படுவீர்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாகவே அமைகிறது. இன்று உங்களுக்கு அனைத்தும் சிறப்பானதாகவே, ஒரு சிறப்பான ஆரம்பமாகவே இருக்கும். சாதகமான நாளாக இருக்கும். பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள். புதிய நண்பர்களை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உடன் பிறந்தவர்களோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். காதலை துணையிடத்தில் வெளிப்படுத்த இது உகந்த நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். வங்கி இருப்பு உயரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் இன்று நல்ல சிறப்பான ஆரோக்கியமாகவே காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆனால் இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள். இன்று உறுதியோடு செயல்படுவீர்கள். இயலாததை கூட சாத்தியமாக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பொறுப்புகளை முடிக்கக்கூடிய வகையில் பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு இது வருத்தத்தை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான செலவுகள் காணப்படும் நாளாக அமைகிறது. பண வரவிற்கான வாய்ப்பு இன்று குறைவாக காணப்படலாம். இன்று பணத்தில் அதிகமான கவனம் செலுத்தி கையாள வேண்டியது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவே அமைகிறது. ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான குறைபாடும் இன்று காணப்படாது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் நன்மையான பலன்கள் அதிகமாக அமையும் நாளாகவே அமைகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். சாதகமான நாளாக அமைகிறது. செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும். பணியில் வெற்றி காண்பதற்கான மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் காதலின் இன்பத்தை ரசிப்பீர்கள். இன்று உங்களது உறவு நல்லுறவாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவே காணப்படுகிறது. கையிருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கும் நாளாகவே அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது. அணுகுமுறையில் உறுதி தேவை. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. அதிக பணிகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு நிதி நிலையில் வளர்ச்சி அனுகூலமானதாகவே காணப்படுகிறது. இன்று ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக அதிகமாக பணத்தை செலவு செய்யும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக எல்லா செயல்களையும் எளிதாக மேற்கொள்ளும் நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பானதாகவே நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். எல்லா விதத்திலும் நன்மை காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய காதலுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமையலாம். துணையோடு நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். சேமிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திடமான ஆரோக்கியமாகவே காணப்படுகிறது. மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவே அமைகிறது. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பானதாகவே காணப்படுகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். சாதகமான நாளாக அமைகிறது. தொடர்பாடல் திறமை மூலமாக வெற்றி காண்பீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இது உங்களது தன்னம்பிக்கையை வளர்க்கும் நாள். பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள். பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிப்பை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய நிலையில் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிறந்த ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும்போது தேவையான முயற்சிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது, அதனை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் பெரியவர்களோடு குறிப்பாக தந்தையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வோடு காணப்படலாம். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் எப்படி அமையப் போகிறது என்று பார்க்கும்போது பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. இன்றைய நாள் சற்று மந்தமானதாகவும் நீங்கள் உணர்வீர்கள். சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். உற்சாகமாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. கூடுதல் சுமை காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. இன்று துணையிடத்தில் குறைந்த அளவு புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. வரவை விட செலவு அதிகமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் கூடுதலாக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நாளாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.